ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து க்ரோசரி ப்ரைஸஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக உல்வர்ட்ஸ், கோல்ஸ், ஆல்டி அப்படிங்கிற 3 பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு, பேக் அண்ட் சேவ், அப்புறம் கவுண்டவுன், வூலிஸ் அப்படிங்கிற 3 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கக்கூடிய வூலிஸ் அப்படிங்கிற இடத்துல தான் மெயினாக ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ண போகிறோம். இருந்தாலும் ஆல்டி, கோல்ஸ் இந்த 2 இடத்துலையுமே போயிட்டு ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, இப்போ ஊலிஸை விட கொஞ்சம் சீப்பாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நம்ம ஆஸ்திரேலியா வந்திருக்கோம். நிறைய பேர் நம்ம கிட்ட நியூசிலாந்துல சொல்றது பாத்தீங்கன்னா, நியூசிலாந்துல இருந்து ஏன் ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகிறதுக்கு காரணமே க்ரோசரி பிரைஸ் இதெல்லாமே சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதான் வூலிஸ்ங்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் நியூசிலாந்துல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு. சோ உள்ள போயிட்டு பிரைஸ் எப்படி இருக்கு, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கும் பிரைஸ்லாம் இங்கே கம்மியா இருக்கா இல்ல அங்க அதிகமா இருக்கா என்னங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க அப்படியே உள்ள போகும். நம்ம அப்படியே உல்வர்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டோங்க. உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் செக்ஷன் தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை பொறுத்த வரைக்குமே நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்தில் விளையக்கூடிய பொருட்கள் நியூசிலாந்தில் கம்மியாகவும், ஆஸ்திரேலியாவில் விளையக்கூடிய பொருட்கள் ஆஸ்திரேலியாவில் கம்மியாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு கிவி ஃப்ரூட் நியூசிலாந்தில் $2 or $3 கிடைக்கும். இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா $7 கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், 2 கண்ட்ரிலையும் இம்போர்ட் பண்ணக்கூடிய பழங்கள், காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் ப்ரைஸாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மோரோவர்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. 2 இடத்துலையுமே நல்லா குவாலிட்டியான குட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா மாம்பழம் அங்க விளையிறது கிடையாது. ஆனா ஆஸ்திரேலியாலே விளையுது. பட் இருந்தாலும் ஒரு மாம்பழத்தோட விலை $2.70. நம்ம ஊரு காசு படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $140 கிட்ட வருது. பட் இருந்தாலும் இங்கே விளையிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே வாங்க, சூப்பர் மார்க்கெட் குள்ளதான் இருக்கும். அப்படியே பிரைஸ் ஒன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். 2 கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா நீட்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக தான் இருக்குது. நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா நியூசிலாந்தை காட்டிலும் ஆஸ்திரேலியாவில் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக பச்சை மிளகா, கருவேப்பில், கொத்தமல்லி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நியூசிலாந்தில் என்ன காசு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வெரைட்டிஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. பட் மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலை. பட் நீங்கள் நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகி அங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸில் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிட்டு வரேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா $3.90 போட்டிருந்தாங்க. அப்புறம் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா $4.70. அடுத்து வந்திருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா மீட் செக்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேம்ப் எடுத்து தான் கையில் வச்சு பார்த்துட்ருக்கோம். லேம்ப் பார்த்தீங்கன்னா கிலோ ஆஸ்திரேலியாவில் $19 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நியூசிலாந்துலேயும் கிட்டத்தட்ட லேம்ப் எல்லாம் சிமிலர் ப்ரைஸாக தான் இருக்குது. லேம்ப், பீஃப் இதெல்லாமே நியூசிலாந்துலேயுமே இங்கேருந்தே இருக்கனால அதே ப்ரைஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலேயும் சிமிலர் ப்ரைஸ் தான் காணப்படுது. சிக்கன் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை காட்டிலும் ஆஸ்திரேலியாவில் சீப்பாக தான் இருக்குது, $2 or $3. இங்கே இருக்கக்கூடிய பேக்கெட் சைஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக தான் இருக்குது. 1 kg 2 kgs அப்படின்னு தான் இருக்குது. பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிகம், நியூசிலாந்தை காட்டிலும். அதே மாதிரி சிக்கன் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் சிக்கனோட விலை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது நம்ம கவுண்டவுன் சூப்பர் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது. முழு கோழி நியூசிலாந்தில் நான் வாங்குவேன் பேக் அண்ட் சேவில் $9. அதே மாதிரி தான் இங்கே அதை விட சீப்பாகவே $8, $7 அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா சிக்கனோட ப்ரைஸ் ஊலிஸை காட்டிலும் கோல்ஸ்லேயும் ஆல்டிலையுமே சீப்பாக தான் இருக்குது. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 3 லிட்டர் மில்க்கு ஃபுல் க்ரீம்
$4.35. நம்ம ஊருக்கு நியூசிலாந்தோட கரன்சி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $5 கிட்டத்தட்ட வருது. ஆனால் நியூசிலாந்தில் இதே இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $6. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது மில்கோட ப்ரைஸுமே. என்னதான் இங்கே மாடு அவ்வளோ வளர்த்தி பால் உற்பத்தி பண்ணினாலும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோராரில் சிமிலராக தான் இருக்குது. ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப மாறுபட்டு காணப்படலை. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிமிலர் ப்ரைஸ் தான் ஆயில் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் என்னால் வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ண முடியாது. பட் முக்கியமான ஜென்ரலாக வீட்டு உபயோகத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து மில்க்கு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ், மீட், அப்புறம் பிரெட் அண்ட் பட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு டைம் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம் ஆசி போகும்போது. கோக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோரார்லெஸ் சிமிலர் ப்ரைஸாக இருக்குது, இல்லைனா ஒரு 20 cents 30 cents வந்து கம்மியாக இருக்குது ஆஸ்திரேலியாவில். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு, அப்புறம் வந்து பிரெட், பட்டர், இதெல்லாம் நம்ம ப்ரைஸ் கம்பேர் பண்ண போகிறோம். பட்டரோட ப்ரைஸ், பட்டர், ஸ்ப்ரெடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா நியூசிலாந்துலேயும் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஆஸ்திரேலியாலேயும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் மோரார்லெஸ் வந்து சிமிலர் ப்ரைஸ் தான். பட் எக்ஸோட ப்ரைஸ் நியூசிலாந்தில் வந்து ரொம்பவே அதிகம் தான். ஒரு முட்டைக்கு வந்து $1 கொடுத்து நம்ம வாங்க மாதிரி இருக்குது. அதாவது 12 பேக் வந்து $10 அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேர் ஹவுஸில் நீங்கள் நியூசிலாந்தில் இருந்தீங்கன்னா வேர் ஹவுஸுங்கிற இடத்துல போயிட்டு எக்ஸ் வாங்குங்க, அங்கே சீப்பாக தான் இருக்குது. 30 பேக் வந்து $10 இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கேயுமே நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 எக்ஸ் வந்து இங்கே வந்து $10 அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா உல்வர்ட்ஸில் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசமாக ஒன்றும் தெரியலை. எக்ஸோட ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் எங்கே வந்து எக்ஸோட ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேர் ஹவுஸில் சீப்பாக தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ரெட் வந்து $4 அந்த மாதிரி தான் இருக்குது. நியூசிலாந்துலேயும் கிட்டத்தட்ட சிமிலர் ப்ரைஸ் தான். ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வரல. நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா வந்து $4 கிட்ட தான் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரெட்டு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து சிமிலராகவும், சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் கம்மியாகவும், சில வெரைட்டிஸும் இங்கே நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் கொஞ்சம் லேக் ஆகுது தான். ஸோ இப்போ நம்ம வந்து உல்வர்ட்ஸில் வந்து ஷாப் பண்ண வந்திருக்கோம். நம்ம நியூசிலாந்தில் உல்வர்ட்ஸில் ஷாப் பண்ணால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் எயில் இருக்குது. ப்ரைஸஸ்லாம் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வித சேஞ்சுமே இல்லை. பட் இங்கே இருக்கக்கூடிய கோல்ஸ், ஆல்டி அப்படிங்கிற 2 சூப்பர் மார்க்கெட் ஜெயின்ஸ் வந்து நியூசிலாந்தில் கிடையாது. நம்ம அங்கேயுமே போயிட்டு ப்ரைஸஸ்லாம் கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்க சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க மெக்வரி ஷாப்பிங் சென்டரில் எல்லாம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே போயிட்டு ப்ரைஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக தான் இருந்துச்சு உல்வர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் சில ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
எங்கே பார்த்தாலுமே ஆஸ்திரேலியாவில் மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பான ரேட்கே கிடைக்குது. சீப்னா இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கிடையாது, நியூசிலாந்தோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நியூசிலாந்தில் மேங்கோஸ் வந்து விளையிறதில்ல. ஆஸ்திரேலியாவில் இங்கே அந்த கென்சிங்டன்கிற மேங்கோ வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் ஏன் எனக்கு மீட் வாங்குறது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாக வந்து பிரித்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மேரினேட் பண்ண மீட் கூட தனியாக வாங்கிக்கலாம். ஏதாச்சும் கேம்பிங் போகிறீங்க, அங்கே குக் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக அப்படி வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எவ்வளோ சீப்பாக சிக்கன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 kg பேக்கு சிக்கன் விங்ஸு பார்த்தீங்கன்னா $6.29 தான். இதெல்லாம் வந்து நியூசிலாந்தில் ஃப்ரோசனில் அப்படி தான் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு சீப்பாக தான் இருக்கீங்க. ஸோ நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில் ப்ரைஸ் கம்பேரிசன்னா, உதாரணத்துக்கு நான் ஷாப்பிங் வந்து வீக்லி ஒரு $100 பண்ணுறேன்னா, அதே இது நம்ம ஆஸ்திரேலியாவில் பண்ணால் ஒரு $80 வந்து முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $20 சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னா ஒரு $150 வீக்லி ஷாப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $120 $110 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே அடைக்கிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலு. ஸோ கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு $30 மாதத்துக்கு ஒரு $120 கிட்ட சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை, பட் நான் பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் தான் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து நியூசிலாந்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆஸ்திரேலியாவில் போய் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ஏதாச்சும் நான் சொன்னதில் மிஸ்கைடிங்காக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் என்னென்னு பார்க்குறேன். லாண்ட்ரி பவுடருமே பார்த்துருந்தேன், ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ஆஸ்திரேலியாவில். 2 kg பேக் என்ன விலையோ அதே இது நியூசிலாந்தில் 1 kgக்கு வந்து அதே ப்ரைஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் எப்படி வெஜ்ஜீஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். அந்த மாதிரி எயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்தந்த எயிலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து போர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்தில் க்ரோசரி ப்ரைஸில் ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஹவுசிங் ப்ரைஸஸ் இதெல்லாமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நிறையா கிவீஸ் வந்து மைக்ரேட் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இஸ் த கிராஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மைக்ரேட் ஆகிறதுக்காக. அதை பற்றிலாம் நம்ம நிறையா அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் வந்து என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து பேசுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்பேரிசன் வீடியோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து கூட மெல்பர்ன் பிளான் இருக்குது, அதில் நம்ம நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சிம் கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டேட்டா எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வந்து சீப்பாக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.